முன்னாள் சபாநாயகரும் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான MH முகமது தனது 95வது வயதில் இன்று காலமானார். கொழும்பு மாநகர சபையினூடாக 1960 ஆண்டில் முகமது ஹனீஃபா முகமது அரசியலில் பிரவேசித்தார். அதன் பின்னர் கொழும்பு மாநகர சபையின் மேயராகவும் பதவி வகித்துள்ளார். கொழும்பின் மேயராக முஸ்லிம் இனத்தவர் ஒருவர் தெரிவாகிய முதலாவது சந்தர்ப்பமாகவும் இது காணப்படுகின்றது. பின்னர் பாராளுமன்றத்திற்கு தெரிவான MH முகமது டட்லி சேனாநாயக்க அரசாங்கத்தில் தொழில் மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும் பதவி வகித்திருந்தார். 1977 ஆண்டு பொருளை தேர்தல் தொகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முகமது அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனவினால் தேசிய போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இலங்கை பாராளுமன்றத்தின் 14வது சபாநாயகராகவும் முகமது பதவி வகித்துள்ளார். இவரது சபாநாயகராக பதவி வகித்த காலத்தில் தான் இலங்கை அரசியல் அகராதியில் நம்பிக்கையில்லா பிரேரணை எனும் பதம் உள்வாங்கப்பட்டது. இவர் பிரேமதாச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் எழுந்த அரசியல் சீர்திருத்தங்கள் தொடர்பிலான சிக்கல்களை தீர்ப்பதில் பெரும் பங்காற்றினார். இன்று வரை இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் இலங்கையில் பேசப்படுகின்றமையும் 2007 ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் 18 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சடுதியாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இவர் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பொரலை பௌத்தாலக்கு மாவட்டத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் ஜனாசா இன்று பிற்பகல் குப்பியாவத்தை முஸ்லிம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும்.